ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல் தான் என்னோடய மார்னிங் ரொட்டீனெல்லாம் முடிச்சுட்டு பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு எப்பயும் போல் சாட்டர்டே பூஜையும் முடிச்சாச்சு. தண்ணி பாய்க்க தான் வந்திருக்கேன். எப்பயும் போல் தான் மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு இப்போ காட்டுக்கு வந்துட்டேன். ஸோ தண்ணி ஓரளவுக்கு பாஞ்ச உடனே போயிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிடுவேன். சப்போஸ் எங்கள் அத்தை மோட்ரு ரூம் பக்கம் இருந்தாங்கன்னா நான் காட்டிலேருந்து சொன்னேன்னா அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் ஒரு சில செடிங்க இருக்குல்ல, அதில் பச்சை மிளகா செடியும் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது காய்ங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2-3 தக்காளி செடி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி பழுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி எனக்கு தாராளமாக சமையலுக்கு ஒரு நாளுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ அதையும் எடுத்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இந்த சொரக்காய் கொடிங்க ஒரு 2 கொடி இருக்குது. ஸோ அதில் ஏதாவது சொரக்காய் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொரக்காவே இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு செடியும் இருக்கா, அதையும் செக் பண்ணி பார்த்தேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு சொரக்காய் கிடச்சிது. ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.